அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் இருசக்கர வாகனங்களை இயக்கிய கல்லூரி மாணவர்கள் மீது காவல்துறை அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தலா 11,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதோடு மாணவர்களின் வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஸ்ரீ சௌடாம்பிகா பாலிடெக்னிக் கல்லூரியில் நேற்று பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. உற்சாகத்துடன் கொண்டாட்டத்தை முடித்த மாணவர்கள் கல்லூரி வளாகத்தை விட்டு வெளியேறிய போதுதான் அந்த விபரீதம் தொடங்கியது. கல்லூரி வாசலில் இருந்து பிரதான சாலை வரை மாணவர்கள் தங்களது இருசக்கர வாகனங்களில் அதிவேகமாக சென்றும் சாகசங்களில் ஈடுபட்டதுடன் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஆட்டம் போட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதோடு சாலையில் சென்ற பாதசாரிகளும் பொதுமக்களும் மிகுந்த அச்சமடைந்தனர். பொதுமக்களின் புகாரை தொடர்ந்து அருப்புக்கோட்டை நகர் காவல் நிலைய ஆய்வாளர் கங்கைநாத பாண்டியன் தலைமையிலான போலீசார் அதிரடியில் இறங்கினர். கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் விசாரணையின் அடிப்படையில் விதிமீறலில் ஈடுபட்ட கமுதி, ராமசாமிபுரம், பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களின் இருசக்கர வாகனங்களை போலீசார் இரவோடு இரவாக பறிமுதல் செய்தனர். இன்று காலை மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை காவல் நிலையத்திற்கு வரவழைத்த போலீசார் அவர்களுக்கு தக்க அறிவுரைகளை வழங்கினர். குறிப்பாக முறையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமை, தலைக்கவசம் அணியாமல் வாகனத்தை இயக்கியது, பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் வகையில் செயல்பட்டது ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு வாகனத்திற்கும் தலா 11,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. காவல்துறையின் பிடியில் சிக்கிய மாணவர்கள் தங்களது தவறை உணர்ந்து பகிரங்கமாக மன்னிப்பு கோரினர். நேற்று பொங்கல் விழாவை முன்னிட்டு வண்டியை ரேஸ் பண்ணிக்கிட்டு ரோடில் அதிக வேகமாக சென்று மக்களுக்கு இடையூறலாக வண்டியை ஓட்டினோம். அதை போலீஸ்காரங்கள் பிடித்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இனிமேல் இதே தவறை யாரும் செய்யாதீர்கள்.